இதுதான் முதல்ல டான்செட்னு கூகுளில் அடிச்சிங்கனாக்கா இந்த பேஜ் வரும், இந்த லிங்க் வரும். இந்த நம்பர் அடித்து இங்கே வந்துட்டிங்கனாக்கா டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இந்த பேஜில் வந்துட்டிங்கனாக்கா இங்கே காமிக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் லிங்க் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கனாக்கா இது மாதிரி ஒன்று காமிக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணாததால் இப்போ நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தா கூட எரர்னு தான் சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அதில் போய் நேம் இப்போ ரஞ்சித்துன்னு உங்கள் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரஞ்சித் அப்படியே 12th இருக்க மாதிரியே போடணும். 10th 12th உங்களோட மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் பண்ண முடியாது. 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு வேணும். அதேமாதிரி உங்கள் ஃபோட்டோவையும் உங்கள் சைனையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரெண்டும் மஸ்ட்டு. அது சைஸ் பிரச்சனை தான் பிரச்சனை இல்லை. இதிலே சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அது உங்களுக்கு பிரச்சனை வராது. சரி, ஓகேவா? போய்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் தான் கொடுக்க முடியும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வருஷம் சூஸ் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி அப்படி வரும். இதில் போய் இந்த அம்புக்குறி தட்டிங்கன்னா இப்படி காமிக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துருங்க என்ன வருஷம்னு. 2000ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் 2000 இப்போ அக்டோபர் மேலே போகலாம், கிளியும் போகலாம். இந்த அம்புக்குறியை வச்சு அதை கிளிக் பண்ணி போயிடுங்க. இப்போ அக்டோபர் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே வந்துட்டு வெளில வந்து தட்டிட்டு இப்போ பாருங்கள் டிடின்னு காமிக்குது. திரும்பி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பர்த்டே வந்து 23 வச்சுக்கோங்களேன். இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாங்க. பாஸ்வேர்டு மினிமம் 8 லெட்டர் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு தடவை அடிக்கணும் அதே பாஸ்வேர்டை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நேட்டிவிட்டி தமிழ்நாடாக இருந்தால் தான் இந்த ஓபிசி கேட்டகரிலாம் அப்ளை ஆகும். வெளியூர் இருந்தால் அப்ளை ஆகாது. அதனால் கரெக்டாக தமிழ்நாடுன்னு போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. எம்பிஏ எழுத போகிறீங்களா, எம்சிஏ எழுத போகிறீங்களா டிசைட் பண்ணிட்டு தான் இந்த கட்டத்துக்குள்ளேயே போகவே முடியும். அதனால் ரொம்ப முக்கியம் அது. சப்போஸ் நீங்கள் ரெண்டுமே எழுதுறீங்கன்னா எம்சிஏ எழுதுறவங்களுக்கும் சரி, எம்பிஏ எழுதுறவங்களுக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ரெண்டுமே எழுதுங்கன்றது சஜஷன். இது போட்டுறாதீங்க. யூஸ்வலாக சில பேர் இந்த ஆப்ஷன் வராது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிஇ படித்தவங்க யாரும் எம்சி இந்த ஃபுல்லாக எல்லாமே படிக்க மாட்டாங்க. இதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இது சான்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம எம்பிஎம்சியை போட்டு பார்ப்போம். போட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா சில சமயம் இது மாதிரி தெரியாது. நீங்கள் இந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா கூட வரும். இந்த பட்டனை அழுத்துறப்ப பார்த்துக்கோங்க. இங்கே அழுத்துறப்ப இது மாறுது பாருங்கள். இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. மாற்றி அழுத்துறாதீங்க. எப்பயுமே ஒரு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை அடிச்சுட்டா மாற்ற முடியாது. எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. 64 83 4 அடித்தா சரி, அடிச்சுட்டு இந்த கேப்சா இங்கே இருக்குது அப்படியே அடித்து சப்மிட் கொடுத்தா கைண்ட்லி வெரிஃபை டீட்டெயில்ஸ் ஓகே. இப்போ போய்ட்டு போட்டால் இந்த பாஸ்வேர்டு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணதால் காமிக்குது. இப்போ உள்ளே போகிறீங்கனாக்கா எல்லா டீட்டெயிலும் கேட்கும் உங்கள்கிட்ட. நீங்கள் ஜெண்டர் என்ன, மேலு ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இப்போ பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டினாக்கா நீங்கள் அதுக்கு சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏபி அதாவது அதையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேமெண்ட்டுக்கு பக்கத்தில். நம்ம இப்போ பிசின்னு வச்சுக்கோங்களேன். பிசின்னு போட்டால் அது கேட்குது கன்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு பார்த்துக்கோங்க. சேவ் சப்கேஸ்ட் கோடு. இப்போ இங்கே போகிறீங்க, இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வருது பார்த்தீங்களா, லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. இதை போய் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு சர்ச் கொடுத்து உங்கள் கம்யூனிட்டி பேர் சும்மா அடிங்க. ஏதாவது ஒரு கம்யூனிட்டி பேர் வெள்ளாளர் அப்படின்னு அடிங்களேன். இது எல்லாமே மோஸ்ட் பேக்வேர்டில் வருது. கொங்கு வெள்ளாளர்னு போட்டு பார்க்கலாமா? கொங்கு வெள்ளாளர்னு தான் இருக்கும். இப்போ கொங்கு வெள்ளாளர் நீங்கள் கவுண்டர்னு வச்சுக்கோங்களேன். 281. இல்லை நீங்கள் வந்து என்னது முஸ்லீமாக இருக்கீங்க ராவுத்தர் அப்படின்னாக்கா ராவுத்தர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். இல்லை லப்பையா என்ன அடிக்கிறீங்களோ வேறு இந்த 368 கோட் நம்பர் வருதா, அதே மாதிரி நீங்கள் என்னவோ இப்போ கொங்கு வெள்ளாளர் அப்படின்னா இப்படி அடிக்கணும். கொங்கு வெள்ளாளருக்கு என்ன வருது, கொங்கு வெள்ளாளர் வெள்ளாளர் கவுண்டர். இப்போ இந்த 281 இருக்குல்ல, இந்த 281 தான் கோடு. ஓகேவா? அந்த 281 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கொண்டு போய் அப்படியே இந்த சப்காஸ்ட்டில் போட்டுருங்க. 281. ஓகே. அப்புறம் உங்கள் அட்ரஸ்ஸு திருச்சி கேகே நகர், திருச்சி கேகே நகர்னு வச்சுக்கோங்களேன். கேகே நகர் கோடு 620021 அப்படி போடுறீங்க. ஏதோ என்ன உங்கள் வீட்டு பின்கோடு அது. நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜியா இல்லையா உங்கள் அப்பா. இந்த ஆனுவல் இன்கம் கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஓபிசி உங்களுக்குலாம். ஏன்னா க்ரீமி லேயர் செக் பண்ணுறப்ப ஃப்யூச்சரில் செக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்துக்கங்க. 6 லட்சத்துக்கு மேலே எபோன் போட்டிங்கனாக்கா இந்த பிசி கம்யூனிட்டி கோட்டாவில் வரமாட்டீங்க. அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சேஃபர் சைடுக்கு இது போகிறது தான் நல்லது. ஓகேவா? அது பார்த்து இது மாதிரி தான் நீங்கள்
செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் ஒன்று கேட்க சான்ஸ் இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னா இதே அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கணும். எக்ஸாக்டாக பண்ண தேவையில்லை, ஆனால் இங்கே இது போட்டு வச்சுக்கோங்க. இந்தியன் ரிலீஜன் நீங்கள் என்ன ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அதை போட்டுக்கோங்க. திருச்சியா கோயம்புத்தூரா மதுரையா திண்டுக்கல்லா புதுக்கோட்டையா டிஃப்ரெண்ட் அப்படின்னா அது என்னென்னு போட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். இல்லைனாக்கா அது போட்டுங்க. எலிஜிபிள் ஆஃப் போஸ்ட் மெட்ரிக் இது வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி கொடுக்குறது. அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துங்க. மேக்ஸிமம் மைனாரிட்டி கம்யூனிட்டி மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். அது ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அப்படி போயிட்டு கீழே போவோம். அப்புறம் சில சமயம் என்ன ஆகுதுன்னா தெரியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ என்னென்னா இங்கே கீழே வந்து இங்கே இருக்கும் இந்த ரைட்டு லெஃப்ட் இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டைரக்ஷன் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா மாறும். ஃபில் பண்ணியாச்சுல இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணணும். பிசி சப்காஸ்ட்டு மேலு இதெல்லாம் கூட தப்பான பிரச்சனை இல்லை. கேட்க நகர் இதெல்லாம் சிட்டிலாம் நேஷ்னாலிட்டி ஒரிஜினாலிட்டி இது மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இதை வச்சு செக் பண்ணுவாங்க. இதுவும் கரெக்டாக இருக்கணும். கம்யூனிட்டி இதெல்லாம் ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கேட்க நகருக்கு பதில் நீங்கள் ஆருக்கு பதில் வச்சு எதாவது போட்டிங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் உங்களை பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட்டுரும். அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எதுவோ அதுவே பண்ணுங்கள். இப்போ ரைட்டில் போனால் இங்கே இருக்குவாங்க. சரியாக தெரில. இதுதான் நெக்ஸ்ட்டு. இப்போ போனீங்கன்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி நம்பர் கரெக்டாக எஸ்எஸ்எல்சியில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதுதான் இது போட்டாங்களே ரோல் நம்பர்னு. அதனால் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு நம்பர் பண்ணால் கூட அவங்க செக் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுருங்க. பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அவங்க ரோல் நம்பரும் ஒன்றா தான் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டிஜிட் சேர்த்துருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ரோல் நம்பரே போட்டுக்கோங்க. நம்ம சும்மா 418 அவங்க போட்டுறதா போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க ஒன்று வரும், அது பார்த்துக்கோங்க. 2015ன்னு வச்சுக்கோங்க. சும்மா 2016 17ன்னு வச்சுக்கோங்களேன். நேம் ஆஃப் த கேஒய்சிஜி எஸ்பிஐஓ ஓகே திருச்சி எல்லாத்தையும் போடுங்க டக்குன்னு. அவ்வளோதான். திருச்சி இதெல்லாம் எல்லாமே திருச்சி தான் வரும் எனக்கு. நீங்கள் எந்த ஊர் அந்த ஊர் போடுங்க. நீங்களும் திருச்சிக்கும் போட்டு வச்சுக்காதீங்க. இதெல்லாம் அவ்வளோ முக்கியமான தகவல் கிடையாது. சும்மா ஒரு இதெல்லாம் பேருக்கு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்க தேவையில்லை. காலமாக கேட்டு ஒரு பழகிட்டதால் அவங்களும் அப்படி கேட்டுட்ருக்காங்க. நம்மளும் அதை பண்ணி விட்டு போயிடுவோம். தமிழ்நாடுன்றது முக்கியம். ஆனால் ஏன்னா அந்த கோட்டா சிஸ்டத்துக்காக கோட்டா வந்து சொந்த ஊருக்காரங்களுக்கு மட்டும் தான் கோட்டா கொடுப்பாங்க. மற்ற எல்லோரும் ஓப்பனில் தான் கான்டெஸ்ட் பண்ணணும். இது திருச்சியில் இருக்கிறவங்க கூட தான் என்னன்னு தெரியும். 2019 2022 அதாவது நமக்கு வந்து இதில் முக்கியமான இன்னும் குழப்பமாக இருக்குது சொல்கிறேன் நான். உங்கள் காலேஜ் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை போட்டுக்கோங்க. 10th 12th அதே 10th இருக்க மாதிரி 12th இருக்கும், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ குவாலிஃபைங் டிகிரி நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு போடுவீங்க. இப்போ பிசிஏ படிக்கிறீங்க ஆனால் எம்பிஏக்கும் போகிறீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. இப்போ பிஎஸ்சி இங்கே பிஎஸ்சி ஏதாவது போட்டிங்கன்னா அதர்ஸ் இருக்கு இல்லையா, அதர்ஸ்னால் தான் பிஎஸ்சி தானே போடணும். அது போட்டாக்கா இங்கே கேட்கும் என்னன்னு சொல்லிட்டு சான்ஸ் இருக்குது. நம்ம பிசிஏ படிக்கிறீங்க இல்லை பிபிஏ படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கேட்காது. இப்போ நான் பிஎஸ்சி இங்கே பிஎஸ்சி இருக்கா இல்லை அப்போ அது அதர்ஸில் தானே வரும். கரெக்டாக அதர்ஸில் போட்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பாரதியார் யூனிவர்சிட்டி உங்கள் யூனிவர்சிட்டி என்னவோ அது போடுங்க. அட்டானமஸாக இருந்தால் அட்டானமஸ் காலேஜ் என்ன போடலாம், அட்டானமஸ்னே போட்டுடலாமா. யூனிவர்சிட்டி இங்கே ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் தான் நமக்கு மார்க் இருக்கும். ஃபைனல் செமஸ்டர் மார்க் தான் இருக்காதுல்ல. இப்போ ஃபைனல் நீங்கள் படிக்கிறீங்கன்னாக்கா ப்ரீ ஃபைனல் வரைக்கும் தான் இருக்கும் மார்க்கு. கரெக்டாக இதில் உங்களோட பர்சன்டேஜ்னால் என்ன மேஜர் பேப்பர்ஸ் மட்டும் போடுவீங்களா, அதை எடுத்து போட்டுருங்க. மேஜர் பேப்பர்னால் தமிழ் இங்கிலீஷ் தவிர மிச்சம் இருக்க பேப்பர்ஸ் 5 செமஸ்டருக்கு மட்டும் எடுத்து மார்க் எடுத்து அக்ரிகேட்டாக போடுங்க. ஒவ்வொரு செமஸ்டரும் தனியாக பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிடுறாங்க. 5 செமஸ்டர் எல்லா பேப்பருக்கும் மார்க்கு அந்த மேஜர் அலைடு அது ரெண்டையும் எடுத்து மார்க் எடுத்து போடணும். அது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சாதாரண விஷயந்தான். இது மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணால் தான் அடுத்த பேஜ் போகணும். இது போயிட்டு அடுத்த பேஜ் போய் நெக்ஸ்ட்டு கொடுத்தா
சென்ட்ரு எந்த ஊர் சென்டர்னு ஆப்வியஸாக திருச்சினா திருச்சி, இத்தனை ஊர் தான் கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் ஆளுங்களுக்கு மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா ஊருக்கும் இருக்குது. இப்போ விழுப்புரம் தான் இல்லையா, சிதம்பரம் இருக்குது, கும்பகோணம் ஆளுங்களுக்கு, திண்டுக்கல் இருக்குது, ஈரோடு இருக்குது, கரூர் இல்லை, கரூர் இருக்கவங்க திண்டுக்கல் வரணும், இல்லை சேலம் வரணும், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்தில் இல்லை பாருங்கள், காரைக்குடிக்கு தான் வரணும், இல்லை மதுரைக்கு போவீங்களா, ஏதோ ஒன்று மதுரையில் காரைக்குடி, ஈரோடு இருக்குது, சேலம் இருக்குது, இதில் பார்த்துக்கோங்க எந்த ஊரோ அதை திருநெல்வேலி, நாகர்கோவில் இருக்குது, தூத்துக்குடி இல்லை, வேலூர் இருக்குது, விழுப்புரம் தான் அந்த பக்கத்துக்கு இருக்குது, விழுப்புரம் இருக்குது. ஓகே, திருச்சின்னு போட்டுட்டு இது கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஓகேன்னு ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு என்ன வரும், இந்த திரும்ப காமிக்கதா, ஓ பாருங்கள் வேலூர் மாறிடுச்சு. ஐயோ, அப்போ மாறிடுவாங்களா செக் பண்ணிக்கோங்க. இவன் நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இங்கே தெரியுது பாருங்கள், அப்லோட் ஃபோட்டோ. இப்போ அப்லோட் ஃபோட்டோ கொடுத்தா இப்போ நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரௌஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபோட்டோ கொடுக்குறேன், 48 KB தான் இருக்குது, ஏன்னா 50 KBக்குள்ளே இருக்குன்னு ரூல் போட்டிருக்கு. ஆனால் கொடுத்தா கூட என்ன ஆகுது பாருங்கள், இந்த ஹைட் அண்ட் வித் மஸ்ட் பி 200 to 300 பிக்சல் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறது, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்கா அதுக்கு அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு ஒன்றும் இல்லை, அப்படியே போய்ட்டு கீழே வாங்க, அவங்க கொடுத்த லிங்க்லேயே போய்ட்டு இந்த ட்ராப் பாக்ஸ் போட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துச்சு. இந்த ஃபோட்டோ எடுத்து யார் பெற்ற பிள்ளையோ, சரி ஓகே, 300 200 கேட்குதா, ஹைட் வந்து 300 200 லெஸ் தென் 50யா. இங்கே போய்க்கோங்க, கீழே வாங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஹைட் எவ்வளோ கிடச்சி மறந்துட்டேன், 300, ஹைட்டு 300 வித்து 200 கொடுத்துட்டு இங்கே கிராப் அண்ட் ரீசஸ் என்ன இருக்குது. கீப் ஒரிஜினல் கிடையாது, நமக்கு சைஸையும் குறைக்கணும். சைஸ் எவ்வளோக்குள்ளே இருக்கணும், 50 கிலோ இருக்கணும். அதை போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையில்லை, 48 தான் இருந்துச்சு, அதனால் நான் போடல. ஆனால் இப்படி போட்டுக்கோங்க, இதுதான் நல்லது. அதேமாதிரி இங்கே மொபைல்னு போட்டிருக்கு பாருங்கள், மொபைல் கிடையாது, நான் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறேன், அதனால் கம்ப்யூட்டர் போடுறேன். சப்போஸ் மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா மொபைலில் பண்ணுங்கள். மொபைல் தான் ரெக்கமெண்டட்னு போட்டிருக்கு, ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்ப்யூட்டர் பண்ணலாம். சுற்றிட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா அது காமிக்கும், டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துருச்சு, 47 இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்துருச்சு. இதுதான் நமக்கு தேவையான இப்போ கிடைக்க வேண்டிய ஃபைல். ஓகேவா, வச்சுக்கிட்டு இப்போ போங்க, இதில் போய்ட்டு இப்போ போய் ப்ரௌஸ் கொடுங்க. உங்கள் டவுன்லோடில் போய்ட்டு இந்த பேஜ் நீங்கள் லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண 429 இது வந்துருக்கு, 429 இப்போ பண்ணது. இதை போய் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்துருச்சு. வந்ததுன்னு எடுத்துக்கூடாது, இங்கே அப்லோடுன்னு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணியே ஆகணும். கிளிக் பண்ணோன்னே சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் வந்துருச்சுனாக்கா அப்போ தான் அடுத்த பேஜ் போகணும். இதே மாதிரி சிக்னேச்சருக்கும் போய் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வச்சுருப்பீங்க இல்லையா, ப்ரௌஸில் போய்ட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் முன்னாடியே பண்ணிட்டேன், உங்களுக்காக அதான் காமிச்சிட்டேனே. கரெக்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். நம்மளே பண்ணதால் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இல்லைன்னா வழக்கம் போல் இந்த கிளிக் லிங்க் கொடுத்து இங்கே பாருங்கள், 70 பிக்சல் ஹைட் வந்து என்ன கிட்டருக்கு 70, வித்து வந்து 200, அது மாதிரி கொடுத்து திரும்ப இதை கிளிக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணலன்னா திரும்ப அதே ஃபோட்டோ காமிச்சிட்ருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இங்கே கிளிக் பண்ணி திரும்ப உள்ளே போய் திரும்ப அந்த நீங்கள் கையெழுத்து போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அது கொஞ்சம் கிளியராக இருக்கும், இருட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கிளியராக போட்டுருங்க, இது மாதிரி போடாதீங்க. போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஹைட்டு எல்லாம் வழக்கம் போல் இந்த ஹைட்டு பிக்சர் எல்லாம் கொடுத்துருங்க. எப்படின்னாக்கா வேணால் பாருங்கள், அதையும் சொல்லிடுறேன், எதுக்கு வேஸ்ட்டாக குழப்பிக்கிட்டு. போங்க, உள்ளே போனீங்கன்னா இந்த சிக்னேச்சர் இருக்கா, 15 MB இருக்கா, 11 MB தான் இருக்குன்னு போட்டுருந்துச்சுல்ல, அதில் இங்கே பாருங்கள் 15 MB. நெக்ஸ்ட்டு கொடுங்க. என்ன கேட்டிருக்கேன், 30, ஹைட் வந்து 70, வித்து வந்து 200. ஹைட் வந்து 70, வித்து வந்து 200 கொடுத்துட்டு கீப் ஒரிஜினலாக ரெடியூஸ் சைஸ் ரெடியூஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. 11 KB கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. 11 கொடுத்துட்டு அவ்வளோதான். கம்ப்யூட்டராக மொபைலாக, கம்ப்யூட்டரில் நான் கம்ப்யூட்டரில் பண்ணுறேன், நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்கன்னா மொபைலில் போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா சைன் வந்துடும். இதையும் போட்டால்
இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி 4:31 டவுன்லோட் ஆகிருக்கு இமேஜ். 10 KB கரெக்டாக இருக்குது. இங்கே கூட பண்ணாக்கா வந்துருச்சு பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. அப்லோட் கொடுத்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ன்னு வரணும். சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடாட். வேலை முடிஞ்சிருச்சு. ஈஸி. கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. நான் இது சும்மா டம்மியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது தேவைப்படும். நீங்கள் எல்லாம் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சோன்னா எல்லா டீட்டெயிலும் கேட்குது. இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு. ரஞ்சித், BC, தமிழ்நாடு, திருச்சிராப்பள்ளி, MBA MCA ரெண்டுமே அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே சப்மிட் கொடுக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இங்கே நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கனாக்கா அவ்வளோதான். பார்த்துங்க, எல்லாமே கொடுத்துருக்கு. உங்கள் 10th 12th குவாலிஃபிகேஷன், இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே கொடுத்துருச்சு. இது ப்ரீவியஸ் பேஜுக்கு, இது வந்து சப்மிட் கொடுத்துருங்க. இது எல்லாம் இது சப்மிட் கொடுத்துட்டிங்கனாக்கா அவ்வளோதான், சப்மிட்னு அர்த்தம். பேமெண்ட் பேஜ் போயிடுச்சு. லாகவுட் கொடுத்துட்டு அப்புறமேட்டு கூட வந்து பண்ணலாம். இருந்தாலும் நம்ம போவோம். பேமெண்ட் பேஜ் போனால் இப்படி ஒரு பேஜ் வரும். நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கார்டு, நெட் பேங்கிங் வச்சுருந்தா நெட் பேங்கிங் வந்து கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கார்டு நம்பர்ஸ் 16 டிஜிட் இருக்கும். பின்னாடி எக்ஸ்பைரி டேட் இருக்கும். CVV நம்பர் 845 745 345 ஏதாவது இருக்கும். ஒரு 3 டிஜிட்டில் இருக்கும். இது 16 டிஜிட் இருக்கும். இதில் ஒரு 3 டிஜிட் இருக்கும். அந்த டிஜிட்டை போடுங்க. இது எக்ஸ்பைரி டேட்டில் மாதமும் வருஷமும் இருக்கும். அதை போடுங்க. கால் வருது. இதில் உங்கள் பேர் போட்டிங்கனாக்கா இது மட்டும் தான் கட்டாயம் தேவை. இது அடிச்சுட்டு கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கனாக்கா முடிஞ்சிடும். எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த பேஜ் கரெக்டாக அடித்து கிளிக் பண்ணி உங்களுக்கு OTP வரும். அந்த OTP கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு எல்லா வேலையும் முடிந்து விட்டது. 2000 ரூபா. நான் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணதில் 2000. ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணால் இந்த ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணால் ஒரே ஒரு இது மட்டும்தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டு கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் போய் லாக் அவுட் பண்ணிட்டு போய்ட்டு ஒரு 3 நாள் கழிச்சு கரெக்டாக எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போயே முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு பேஜ் காமிக்கும். நான் ஒரு பேஜ் வேணால் எடுத்து காமிக்கிறேன். சரி, இப்போ வேணாம், அப்புறமேட்டு வேணால் காமிக்கிறேன். ஒருத்தர் அனுப்பிச்சாரு, அதை காமிக்கிறேன். அப்புறமேட்டு காமிக்கிறேன் அது. சரி, ஓகே, இதோட முடிஞ்சு. வேறு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நம்ம கீழே சொல்லுவோம். இது நம்ம கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். திருச்சினாக்கா நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபுல் 3 months கோச்சிங் நாங்கள் கொடுத்தோம். 4000 ரூபா கொடுத்து 4000 ரூபா 5000ன்ற பேசிஸில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல் டைம் வந்தாக்க ஒரு அமௌண்ட்டு பாருங்க. இப்போ இருக்கிறது 1 மாதம் தான்றதால, 1.5 மாதம் தான்றதால ஒரு 40 days 40 hours கணக்கு பண்ணி ஒரு 25 கிளாஸ் இருக்கும். ஒரு 5 டெஸ்ட்டு, 40 hours கிளாஸு, 5 டெஸ்ட்டு இருக்கும். 2 hours இருக்க மாதிரி ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 2000 ரூபா ஃபீஸ் வாங்குற மாதிரி ஐடியா. அது 2000 ரூபாவா 2500 ரூபாவான்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணுறவங்க திருச்சியில் இருக்கவங்க அட்டன் பண்ணலாம். மற்ற ஆளுங்கனாக்கா சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து அட்டன் பண்ணலாம். பக்கத்தில் இருக்க ஆள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு நடத்துகிறது கஷ்டம். ஆன்லைனில் நடத்துறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைனா எனக்கு மெசேஜ் பண்ணிங்கனாக்கா நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன். கொஸ்டின் பேப்பர் எப்படி சால்வ் பண்ணுவாங்க, எப்படி அப்ளை இது பண்ணணும், இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். நிறைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நெட்லேயே தான் இருக்குது. நெட்லேயே கூட பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். ப்ராக்டிஸ் வேணும்னாக்கா நம்மள்ட்ட வரலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். ஓகே, பாய். இதுதான் முதல்ல டான்செட்னு கூகுளில் அடிச்சிங்கனாக்கா இந்த பேஜ் வரும். இந்த லிங்க் வரும். இந்த நம்பரில் அடித்து இங்கே வந்துட்டிங்கனாக்கா டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இந்த பேஜில் வந்துட்டிங்கனாக்கா இங்கே காமிக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் லிங்க் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கனாக்கா இது மாதிரி ஒன்று காமிக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணாததால் இப்போ நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தா